தென்கொரிய தலைநகர் சியோலில் இந்திய இஸ்லாமியர்கள் ஒன்று திரண்டு இஃப்தார் நோன்பு வழங்கி வருகின்றனர். இதுகுறித்து தென்கொரியாவில் வசிக்கும் தமிழர் ஒருவரோடு நம் செய்தியாளர் ஹரி நடத்திய கலந்துரையாடலை பார்க்கலாம். தென்கொரிய தலைநகர் சியோலில் இத்திவான் என்ற இடத்தில் உள்ள மசூதியில் இன்று இப்தார் காலங்களில் உள்ள நோன்பு திறக்கப்பட்டது. இந்த நோன்பு சரியாக 7:58 மணிக்கு திறக்கப்பட்டது. இந்த நோன்பு நிகழ்ச்சியில் 500லிருந்து 600க்கும் மேற்பட்ட வெளிநாட்டு நண்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டனர். குறிப்பாக இந்த நோன்பு நிகழ்ச்சியில் இன்று இந்தியாவைச் சேர்ந்த நண்பர்கள் அனைவரும் ஒன்று திறந்து இப்தார் விரும்புக்கு ஏற்பாடு செய்திருந்தனர். அது பற்றி அதை பற்றி பேச விரும்புவதற்காக இந்தியாவைச் சேர்ந்த, குறிப்பாக தமிழ்நாட்டைச் சேர்ந்த நண்பர் திரு ஷானு அவர்கள் இருக்கார். அவர்கிட்ட நம்ம அதை பற்றி கேட்கலாம். குறிப்பாக எத்தனை பேர் இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிறாங்க? வார நாட்களில் 400லேருந்து 500 பேரும், வார இறுதியில் 600லேருந்து 800 பேர் முடிக்க கலந்துக்கிடுவாங்க. எல்லா கண்ட்ரிலேருந்தும் நிறைய பேர் கலந்துக்குவாங்க. பாகிஸ்தான், பங்களாதேஷ், இந்தியா, இந்த மாதிரி நிறையா கண்ட்ரிலேருந்து மக்கள் இங்கே கலந்துக்கிட்டு இது பண்ணுவாங்க. தினமும் இங்கே விருந்து பரிமாறப்படும். பள்ளிவாசலேருந்து பரிமாறம் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இன்றைக்கி முக்கியமாக இந்தியன்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் எல்லாம் சேர்ந்து இஃப்தார் விருந்து இன்றைக்கி உணவு எல்லாமே பரிமாறுறோம். இன்றைக்கும் நாளைக்கும் நாங்கள் பரிமாறுறோம். இங்கே பார்த்தீங்கன்னா நாடுகளை மறந்து ஒரு ஒற்றுமையுடன் அனைத்து இஸ்லாமிய நண்பர்களும் ஒன்று சேர்ந்து இந்த நோன்பில் பங்கு பெற்றது மிக்க மகிழ்ச்சி அடைகிறது. தென்கொரிய தலைநகர் சியோலிலிருந்து புதிய தலைமை செய்திகளுக்காக ஹரி.